مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். நேற்றைய தினம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகளாரை குறித்த செய்திகளை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள், மூத்த மகள் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெண்மக்களில் 4 பெண்மக்களில் மூத்தவர்கள் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா அம்மையாருக்கு பிறந்த முதல் குழந்தை. இதற்கு முந்தைய தொடரிலும் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளும் ஒரே ஒரு குழந்தை இப்ராஹீமை தவிர, அது மாரியத்துல் கிப்தியா அம்மையாரிடமிருந்து பிறந்தது. மீதி அனைத்து குழந்தைகளுக்கும் தாய் ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா. வேறு எந்த மனைவிக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் தரவில்லை. அது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை வளர்த்து ஆளாக்கி அதை திருமணம் செய்து கொடுக்கிற வரை ஹதீஜா அம்மையார் இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உறவுக்கார பையன் மாப்பிள்ளை அபுல் ஆஸ் என்றவருக்கு பெயர். அபுல் ஆஸுக்கு ஸைனபை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். திருமண நாளன்று மகளை திருமண கோலத்திலே பார்த்த ஹதீஜா அம்மையாருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகளுக்கான திருமணம். அந்த முதல் நாளின் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கழுத்திலே அணிந்திருந்த அந்த செயினை எடுத்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அணிவித்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த செயினை வாங்கி போட்டு கொண்டார்கள். புது பெண்ணிற்கு தன்னுடைய கழுத்து செயினை போட்டு பார்த்து அழகு பார்க்கிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஸைனபுக்கும் ஏற்பட்ட திருமணத்தின் வழியாக இருவருக்கும் முதலில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. உமாமா என்ற அந்த குழந்தைக்கு பெயர். இப்போ என்ன பிரச்சனை? ஸைனப் அம்மா இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் கணவர் காஃபிர் அபுல் ஆஸ். அவர் இஸ்லாத்தில் சேரலை, இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. மட்டுமல்ல, தன்னுடைய மூதாதையர்களுடைய மத நம்பிக்கையின் மீது அவருக்கு பிடிவாதம், பல தெய்வ கொள்கையின் மீது கொண்டு அவருடைய கடுமையான அழுத்தமான பற்று, இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். நமக்கு இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், ஸைனப் அம்மா முஸ்லீமாக இருக்கிறாங்க, கணவர் அபுல் ஆஸ் காஃபிராக இருக்கிறாங்க, இது எப்படி? அன்றைய நேரத்தில் அது ஜாயிஸாக இருந்தது. இதுபோன்று காஃபிர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது ஹராம் என்கிற இந்த சட்டமெல்லாம் பின்னாட்களில் தான் இறங்கியது. அந்த சட்டமெல்லாம் இறங்குவதற்கு முன்பு ஆன திருமணம் இது. கணவர் அபுல் ஆஸ் காஃபிராக நீடிக்கிறார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மனைவி அவர்கள் முஸ்லீமாக நீடிக்கிறார்கள். இதற்கிடையில் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு ஆரம்பமாகிறது. எல்லாரும் மக்கா விட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கணவரோடு இருக்கிறனால போகலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயாச்சு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இன்னும் சொல்லப்போனால் இவர்களோடு உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும் ரதி எல்லா பெண்களும் போயிட்டாங்க. யாரும் இல்லை மக்காவில். முஸ்லீமாக இவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா,
கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவரோடும் கை குழந்தை உமாமாவோடும். அதனால் இவங்க போகலை. இருந்தாலும் மக்காவிலே நிறைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் உங்கள் தகப்பனார்னால வந்தது, பாரு ஊர் ரெண்டாக போச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. நிறைய இந்த பெண் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து பேசினார்கள். ஒரு வழியாக ஹிஜ்ரி 2வது ஆண்டு பத்ரு போர்க்களம் வருகிறது. பத்ரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். பத்ரு முடிந்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டார்கள். அப்படியே கைதிகளை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது திடீர்னு பார்த்தா அங்கே அபுல் ஆஸ் உட்கார்ந்துருக்கார். யார்? சொந்த மருமகன், ஜைனபுடைய கணவர். எவ்வளவு தன்னுடைய தெய்வ கொள்கையின் மீது பிடிவாதம் இருந்திருந்தா சொந்த மாமனாராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக போர்க்களம் வரை வந்து பத்ரு போரில் கலந்துக்கிட்டு கைதாயிட்டார். இப்போது பத்ரிலே கைதான அபுல் ஆஸ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை. கைதிகளோடு கைதியாய் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கைதிகளில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆக பிரித்தாங்க கைதிகளை. ஒரு குழு படிக்க எழுத தெரிந்தவர்கள், ஒரு குழு அது தெரியாதவர்கள். படிக்க எழுத தெரிந்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? முஸ்லீம்களில் இருந்து 10 பேர்த்துக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு விடுதலைக்கு பிணையத்தொகை. அதுதான் எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ஆகிடலாம். சரி, அவங்களுக்கே எழுத படிக்கிறதுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறது? அவங்களுக்கு சொன்னாங்க, அவர்கள் குடும்பத்திலிருந்து யாராவது வந்து நஷ்ட ஈடு பணத்தை கட்டி இவங்கள ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எழுத படிக்க தெரிந்தவர்களெல்லாம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகிட்டாங்க எல்லாரும். இங்கே நாம் ஒன்றையும் கவனிக்க வேண்டும். வெறுமனே சாப்பிட்றது, குடிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, ஒரு சமுதாய முன்னேற்றத்தை அதோடு நிறுத்தலை. கல்வி குறித்த மேம்பாடு, என்னுடைய சமுதாயம் நாளைக்கு அது நீடித்து நிற்பதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடும் செய்ய வேண்டும் என்பதிலே ரொம்ப தொலைநோக்கில் செயல்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பவசத்தில் கைதிகளாய் மாட்டிக்கொண்டவர்கள்ட்ட கூட எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என் சமுதாயத்தில் உள்ள 10 பேர்த்துக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடு. கல்வியை, கற்பித்தலை, கற்றலை, அதன் முக்கியத்துவத்தை எவ்வளவு தூரம் உணர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு எழுத்தறிவிப்போம் என்ற பெயரில் துவங்கப்படுகின்ற அறிவொளி இயக்கங்கள் நாடு முழுக்க, இதுக்கெல்லாம் முன்னோடி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எழுத படிக்க தெரியாத லிஸ்ட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அபுல் ஆஸ் இருக்கிறார்கள். அபுல் ஆஸ் யார்? ஜைனபம்மாவுடைய கணவர். அவர் இருக்கார். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஃபிதியா தொகை வந்தது, பிணையத்தொகை வந்தது. கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தரும். சில பேர் கரெக்டாக கட்டினாங்க, சில பேர் இல்லைன்னாங்க, சில பேர் கம்மியாக கொடுத்தாங்க, சில பேர் கொஞ்சம் திமிரில் அதிகமாக கொடுத்தாங்க. ஆமாம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார். அப்போ சொன்னாங்க யாரோ, இவங்க அம்மாட்ட நிறைய காசு இருக்குது, நிறையா காசு வாங்குங்கன்னு சொல்லி. அவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்க, உன் மகனை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, உன் மகன் பத்ருடைய கைதிகளில் இருக்கார், பணம் கட்டு. அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு, இதுவரையும் கட்டணங்கள்லையே அதிகபட்ச தொகை யார் கட்டினா அப்படின்னு கேட்டுச்சு. இதுவரை எவ்வளோ அப்படி வசூலாயிருக்கு? 4000 திர்ஹம் ஒரு கைதிக்காக வசூலாயிருக்கு. அப்படியா? அதுதான் ஹையஸ்ட் தொகை அதுதானவா? நான் 5000 திர்ஹம் தர்றேன், என் பையனை விடு என்று ரிலீஸ் செய்து கொண்டு போனார்கள். இப்படி எழுத படிக்க தெரியாத கைதிகளை எல்லாம் காசு கொடுத்து எல்லாரும் விடுவித்து கொண்டிருந்த போது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலே இருந்து கொண்டு நினைத்தார்கள், மதீனாவிலே கைதியாக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய கணவரை விடுதலை செய்யணும், என்னமாவது கொடுக்கணும். என்ன கொடுக்கறது? என்னமோ இருக்கிறது எல்லாம் போட்டு ஒரு பையில் கொடுத்துட்டாங்க. இந்த பையை கொண்டு போய் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுங்கள், இதை வாங்கிட்டு அவர் என் கணவரை ரிலீஸ் பண்ணட்டும். கொண்டு போய் கொடுத்தார்கள். சஹாபாக்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்க கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க பையை. இந்தாங்க, இது வந்து மக்காவிலேருந்து ஜைனப் கொடுத்துருக்குது, ஜைனபுடைய புருஷனை கணவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையை பிரித்தார்கள். உள்ளே பிரித்தால் அந்த செயின், எந்த செயின்? தன்னுடைய மகளின் திருமண நாளன்று மகள் ஜைனபுடைய கழுத்தில் இருந்ததோ, இல்லை அதைவிட அதிகமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கழுத்தில் போட்டிருந்த அந்த செயின்,
கையில் எடுத்ததை பார்த்தவுடன் அழுது விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உலகத்திலேயே ஹதீஜா அம்மா மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹதீஜா அம்மாவுடைய மவுத்து மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் கவலை ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு பேர் கவலை ஆண்டு. ஹதீஜா அம்மையார் மரணத்திற்கு பிறகும் கூட அந்த பெண்மணியின் நினைவிலேயே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜாவை பற்றிய ஒரு சின்ன துரும்பு செய்தி கிடைத்தால் கூட அவ்வளவு ஆனந்தப்பட்டு போவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கழுத்தில் போட்டிருந்த செயினை, கல்யாணத்தன்னைக்கு மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த செயினை இன்றைக்கி தன்னுடைய புருஷனை ஜெயிலிருந்து மீட்டுறதுக்காக வேண்டி அந்த பெண்மணி கொடுத்து விட்டதை பார்த்த உடனே அழுதாங்க. இங்கே நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் ஒரு விஷயம். சஹாபாக்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என் மகள் ஜைனப் கழுத்தில் போட்டிருந்த செயின். நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், வேண்டுகோள் வைக்கிறேன். இதில் முடிவு உங்களுடையது. இருந்தாலும் என்னுடைய ஒரு வேண்டுகோளை தெரியப்படுத்துகிறேன். என்னன்னா, இந்த செயினை கொடுத்து தானே அபுல் ஆஸை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்குது என் புள்ள. அபுல் ஆஸை நீங்கள் ரிலீஸ் செய்து விடுங்கள், இந்த செயினையும் என் பிள்ளைகிட்டையே கொடுத்துருங்களேன் என்று கேட்டார்கள். யார்கிட்ட? பிரியத்தின் மிகுதியால், தந்தை தானே, இரத்தமும் சதையுமான ஒரு உடல் தானே, ஜைனபின் மீது கொண்ட பேராசை, மகளுடைய இந்த செயின், தன் மனைவி கழுத்தில் இருந்த செயின். இங்கே இன்னொன்று யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த செயினையும் கொடுத்துரு, அவரையும் போக சொல்லு, ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அதிகாரம் இருக்கிறது, எல்லா முடிவும் ரசூலுல்லாஹ்னால எடுக்க முடியும். ஆனால் ஒரு சபையில், ஒரு சபை ஒழுக்கம் எப்படி தனக்கு கீழே இருக்கின்ற தன்னுடைய மாணவர்களிடத்தில் கூட, தன்னுடைய சீடர்களிடத்திலே கூட, தன் தோழர்களிடத்திலே கூட கேட்குறாங்க. முதல்ல இந்த செயினையும் கொடுத்துடலாம், அவரை அபுல் ஆஸை விடுதலையும் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்ன பிரியப்படுறீங்களோ அதுதான். நாங்கள் அபுல் ஆஸை விடுதலை செய்கிறோம், அதே மாதிரி இந்த செயினையும் கொடுத்தனுப்பிட்டோம். கொடுத்தனுப்பும் போது அபுல் ஆஸை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்கே பாரு, உன்னை ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன தெரியுமா? மக்காவுக்கு போன உடனே மரியாதையாக அங்கே இருக்கிற ஜைனபை இங்கே அனுப்பிச்சிடணும். ஜைனபு முஸ்லிம், முஸ்லிமான பெண். ஜைனபினுடைய குழந்தை கையில் இருக்கிறது உமாமா. அவங்க மதினாவுக்கு வர்றதுக்கு பெரிய விருப்பப்படுறாங்க. மதினாவில் வந்தவர்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும். நீ இன்னமும் காஃபிராக இருக்கிற, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மகிழ்ச்சி. ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் நீ இனிமேல் ஜைனப் அங்கே வைக்கக்கூடாது, காஃபிரான் ஒருத்தனோடு இனிமேல் என் பிள்ளை வாழ மாட்டான். சரின்னு சம்மதித்து ரிலீஸ் ஆகிட்டு போனார். சரின்னு சம்மதித்து தான் போனார். போனவர் மக்காவிற்கு போய் சேர்ந்து விட்டார். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செயின் அவர்களுக்கு திருப்பி மீண்டும் தரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் அனுமதியோடு அந்த செயினை கொடுத்து விட்டார்கள். இங்கே சந்தேகம் வரலாம், இது என்ன மருமகனுக்கு மட்டும் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, மருமகனை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பணத்தை வாங்கிட்டாரு, ஆனால் இவங்கள்ட்ட மட்டும் வாங்கினதையும் திருப்ப கொடு. இல்லை, பல கைதிகள் விஷயத்தில், ஒன்றும் இல்லாதவர்கள் விஷயத்தில் இதுதான் முடிவு. கைதிகள் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அங்கே ஒரு கைதி இருந்தார், அவருக்கு பேர் அபு இஸ்ஸான் பேர். ஏன்பா அவன் பேர் என்ன? அபு இஸ்ஸா. ஏன் உனக்கு வீட்டிலேருந்து யாரும் பிணைய தொகை கொண்டு வந்து பிணையமாக கட்டி உன்னை ரிலீஸ் பண்ணி போகலையா? இல்லை, எனக்கு யாரும் இல்லை கட்டுறதுக்கு. யாரும் இல்லைன்னா ஏதாவது பணம் கொடுத்து ரிலீஸ் ஆக வேண்டியதானே, கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இப்போ என்ன சொல்கிற? முகம்மதே, நீங்கள் தான் மனது வைக்க வேண்டும். எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க நிறையா இருக்குது, அவங்களுக்கு அம்மா இல்லை, நான் தான் எல்லாம் பராமரிப்போம். நான் இப்போ உங்களை எதிர்த்து வந்து இங்கே பதிரில் நான் அரெஸ்ட் ஆகிட்டேன், நான் கைதி ஆகிட்டேன். நீங்கள் நினைத்தால் விடுதலை செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு இஸ்ஸாவை ரிலீஸ் செய்யுங்கள். எந்த காசும் வாங்கலை. எனவே மருமகனுக்கான சட்டம் மாத்திரமல்ல, நிறைய கைதிகளுக்கு காசு கொடுத்து அவர்களை விடுவிப்பதற்கு ஆளில்லை என்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களாகவே அவங்களை எல்லாம் விடுவிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது உண்டு. அந்த அடிப்படையில் தான் இங்கே ஜைனப் அம்மை அவருடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்தார்கள். சரி, அடுத்த கட்டம். நேராக அங்கே போனவர் அபுல் ஆஸ் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார், ஏம்மா பெறப்படு, எங்கே நீ மதீனாவுக்கு போகணுமா? உங்கள் தகப்பனார் சொல்கிறாரு, உன்னுடைய குழந்தையோட உன் ஒட்டகத்தோடு நீ கிளம்பு. சந்தோஷமாக கிளம்பினார்கள் ஜைனப். நினைவில் வையுங்கள், ஜைனப் இந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிறார்.
தன் கையில் கைக்குழந்தை உமாமா அதையும் எடுத்துக்கொண்டார். ஒட்டகத்தில் ஏறிவிட்டார். சாமான்கள் ஏறிவிட்டது. மதீனாவிற்கு புறப்பட வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவின் வரலாற்றில் நடந்த மற்றொரு முக்கிய திருப்பு முனையான இந்த நிகழ்ச்சி நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏறி உக்காந்தாச்சு. இப்போ அந்த அபுல் ஆஸுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு. என்னன்னு கொண்டு போய் ஊரில் பெரிய மரியாதையோடு நாம் வாழ்கிறோம், பார்த்தான்னா எவனாவது காரி துப்பிடுவான். மனைவியை மதீனாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறியா நீயே? அவர் தான் நம்மளை இவ்வளவு தூரம் அடிச்சிருக்காரு, தொந்தரவு பண்ணியிருக்காரு, அவரோட மகளை கேட்குறாருன்னு கொண்டு போய் விட போகிற நீ உனக்கு வெக்கமா இல்லையா என்று யாராவது கேட்பார்கள். என்ன செய்வது? அவர் போகலை. அவருடைய சகோதரரை கூப்பிட்டார். கூப்பிட்டு, எப்பா இங்கிருந்து மதீனாவுக்கு போகிற வழியில் சுமார் 500 கிலோமீட்டர் கொண்ட அந்த கால பாதை, கரடு முரடான ஒரு மேடு, ஒரு பள்ளம், ஆங்காங்கே மலைப்பாங்கான பகுதி, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு 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 கண்ணாடியை போல் அல்லவா ரோடு, ரப்பர் ரோடு. புறப்பட்ட மாத்திரத்தில் எவ்வளவு வேகமாக போய் சேர்கிறார்கள். அன்னைக்கு உள்ள கரடு முரடான பயணம். சொன்னார் தம்பியை கூப்பிட்டு, தம்பி நீ உங்கள் அண்ணி ஸைனபை கூட்டிகிட்டு போய் இன்ன இடம் வரை கூட்டிகிட்டு போ. அந்த இடத்துல முகம்மதுடைய ஆட்கள் 3-4 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மதீனாவுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நீ மதீனா வரையும் கூப்பிட்டு போக வேணாம். அம்பு எறிவதில், வில் வித்தையில், ஈட்டிகளால் தாக்குவதில் எல்லா திறமையும் உள்ள ஆள் இந்த சகோதரர். இவர் ஒட்டகையை கையில் பிடித்து கொண்டார். ஸைனப் அம்மாவை குறிப்பிட்ட இடத்திற்கு கூட்டி போகிறார். மக்காவை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, வந்துட்டானுவோ ஒரு பெரிய குரூப் அபூ சுஃபியானுடைய தலைமையில். எல்லாரும் வந்து நின்று என்ன 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 நடக்கிறது இங்கே? நம்மை ஓட ஓட அடித்து விரட்டியவர் மகளை அனுப்பிச்சு வையின்னு ஒன்று இவ்வளவு பட்ட பகலில் கூட்டிகிட்டு போய் விட போகிறீங்க? எந்த தைரியத்தில்? ஹுபார் இப்னு அஸ்வத் என்று ஒருவன், அவன் அம்பெறியதில் தேர்ந்தவன், எதிரி படையில் உள்ளவன். ஒரு அம்பை எடுத்து ஸைனப் அம்மாவை பார்த்து வீசற மாதிரி இப்படி துணிஞ்சதில் டக்கென்று பயந்தவர்கள் கருக்கடைந்து விட்டது. அபார்ஷன் ஆயிடுச்சு. உடனடியாக இரத்தம் கருக்கடைந்து போய்விட்டது. கர்ப்பிணியாக வந்தவர்கள், கையில் குழந்தை உமாமாவோடு இருந்தவர்கள் ஒட்டகத்தில் இருந்த நிலையிலேயே காயம். அதுக்கப்புறம் இந்த சகோதரர், யார், கணவருடைய சகோதரர் முன்னாடி வந்தார். ஏய் ஞாபகம் வையுங்கள், இந்த பார் என்று சொல்லி எடுத்து 20 அம்பு போட்டார்கள் முன்னால். நான் வைக்கிற குறி என்னைக்கும் தப்பாது. இந்த 20ம் உங்களுடைய 20 பேர்த்துடைய நெஞ்சை தாக்கும். எனக்கு போகிறதுக்கு வழி மட்டும் விடலைன்னா இதை செய்வேன். உங்களில் எவனாவது இந்த அம்பை வாங்கிட்டு சாகிறதுக்கு தைரியம் இருந்தால் மட்டும் முன்னாடி வா. என்னையோ அல்லது இங்கே இருக்கிற என் அண்ணி ஸைனபையோ குறுக்கே தடுக்க நினைப்பவன் நிச்சயம் சாவான் என்று சொல்லி 20ஐயும் எடுத்து தயார் நிலையில் வைத்து காண்பித்தார். எல்லாருக்கும் தெரியும், இவன் விட்டான்னா அந்த அம்பு கரெக்டாக படும். காது துவாரத்துக்குள்ளே போகணுன்னா காது துவாரத்துக்குள்ளேயே விடுவான் அம்பை. எல்லாருக்கும் தெரியும். சொன்னாங்க, தொலைது, நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். அபூ சுஃபியான் தான் முன்னால் வந்தார். என்ன பண்ணி தொலைய, அவர் கேட்குறாருன்ட்டு கொண்டு போய் விடுறது பட்ட பகல்லையே நாமளே கொண்டு போய் விட்டால் நமக்கு மரியாதை இல்லை, கண்ணிய குறைச்சலாக இருக்குது. ஒரு வேலை செய்ய, திரும்பி போ, நைட் ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் விடுவியான், பகலில் வேண்டாம். என்ன ஒரு கோழைத்தனம்! வீரர்கள்னு பேர், ஆனால் என்ன பேசுகிறான், பகலில் கொண்டு போய் விடாத, பார்க்குறவனெல்லாம் நம்மளை காரி துப்பிடுவான். முகமது கேட்டான்னு மகளை கொண்டு போய் விட போகிறீங்களா எல்லான்னு, அதனால் நைட்டில் கூட்டிகிட்டு போ என்று சொன்னார்கள். எதையும் கேட்க மாட்டேன், வழி விடு, நான் இப்போ போகிறேன். கூட்டி போனார்கள். அதற்கு பிறகு கொண்டு போய் மதீனாவிற்கு ஒப்படைக்கப்பட்டது. ஸைனப் அம்மா, நாம் பார்த்து வருவது ஸைனப் அம்மாவுடைய வரலாறு. மதீனாவுக்கு போய்விட்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூத்த மகள் பேத்தியோடு மதீனாவிற்கு வந்து குடியேறியதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. இந்த நிலையில் இந்த கணவர் அபுல்லா இன்னமும் இஸ்லாத்தில் சேரலை. அவருடைய பிடிவாதம். வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு போனார், சிரியாவுக்கு. போகிற வழியில் யாரோ ஒரு 50-60 முஸ்லீம்கள் பழைய பகையில் இவரை திரும்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏதோ 2 கோத்திரங்களுக்கு இடையில் இருக்கிற பழைய பகை, திரும்ப கைது செஞ்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்த அபுல்லாஸ் என்ன செஞ்சார் தெரியுமா? எதுக்கும் போய் பார்க்கலான்ட்டு நேராக ஸைனப் வீட்டுக்கு போயிட்டார், மனைவி வீட்டுக்கு. போன உடனே ஸைனப் காஃபிராக வந்திருக்கிற கணவன், இருந்தாலும் வார்த்தையை காப்பாற்றி தன்னை மக்காவில் இருந்து அனுப்பி வைத்த கணவன்,
உள்ள அடைக்கலம் கொடுத்துட்டு வெளியே வந்து சத்தம் போட்டாங்க, அபுல் ஆஸுக்கு ஜைனபாகிய நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன், யாரும் அவரை கொல்ல வேண்டாம். மதீனால அன்றைக்கி சட்டம் இருந்துச்சு, என்னென்னா யாராவது முஸ்லீம்கள் பொறுப்பேற்று யாராவது ஒரு காஃபிருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் யாரும் கை வைக்க மாட்டாங்க. என்ன யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும். ஜைனபு பொறுப்பெடுத்து கொண்டார்கள். என்னுடைய கணவர் அபுல் ஆஸுக்கு நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன், யாரும் அவரை கொல்ல வேண்டாம் என்று சொன்னது தான் தாமதம். யாரும் கொல்லலை, எல்லாரும் விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இதுதான் சந்தர்ப்பம்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸை கூப்பிட்டு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். இப்போவாவது ஏற்றுக்கோ, இந்த மார்க்கத்தினுடைய சத்தியத்தை புரிந்து கொள். ஒன்றும் சொல்லலை, திரும்பி மக்காவுக்கு போயிட்டார். போனவர் மக்காவில் வைத்து இஸ்லாத்தில் சேர்ந்தார். அபுல் ஆஸ் இவ்வளவு நாள் பத்ர் உட்பட அத்தனை போர்களிலும் எதிரிப்படையிலே அணிவகுத்த அபுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹுவாக மாறிவிட்டார். இஸ்லாத்தில் சேரும்போது அவர் ஹிஜ்ரி 7, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் முஸ்லிமாகி திரும்ப ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு அவர் வந்ததற்கு பிறகு மீண்டும் மனைவியோடு ஜைனபோடு சேர்ந்து வாழுகிறார். ஒரே 1 வருஷம். அதற்கு பிறகு ஜைனப் அம்மா இறந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா பிள்ளைகளும் சுமார் 30-31 இதில் இறந்துட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிற போது இந்த வயசு தான், 30 வயசு 31 வயசு. யாரும் அதிகமாக வாழலை. நாம் நேற்று பார்த்தோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போகும்போது 28 வயசு, இவங்க மௌத்தாகும்போது 30-31 வயசு, இதற்கு மேல் இல்லை. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கணவரை விட்டு பிரிந்து விட்டார்கள். இங்கே நாம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பாடத்தில் இருந்து, இந்த நிகழ்ச்சியில் இருந்து தெரிய வர்ற பல செய்திகள். ஒன்று, துவக்கத்திலேயே இஸ்லாத்தில் சேர்ந்த பெண். ஹதீஜா அம்மா வஃபாத்துக்கு பிறகு ஹதீஜாவின் இடத்துல இருந்து எல்லா பிள்ளைகளையும் இவங்க தான் வளர்த்தாங்க. பொதுவாகவே ஒன்று தெரியுமா, தாய் மௌத்தா போயிட்டா மூத்த புள்ள தாய் மாதிரி ஆயிடுவா. மூத்த புள்ள தான் இளையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆதரிக்கணும். தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனதற்கு பிறகு அந்த தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து சின்னஞ்சிறிய குழந்தைகளான ஃபாத்திமா போன்ற பெண்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கியதில் ஜைனப் அம்மாவுடைய பங்கு பெருசு. அதனால் குடும்பத்தில் மூத்த சகோதரிகளாக இருக்கிறவங்க தாயினுடைய ஸ்தானம், அதை புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல அம்மாவே போயிடுச்சு நமக்கு என்ன அப்படின்ட்டு போகிறதில்ல. தனக்கு கீழே உள்ளவர்களுக்கெல்லாம் உள்ள பொறுப்பு அந்த மூத்த சகோதரிக்கு உண்டு. அதை அடுத்து கணவனா மார்க்கமா என்று வருகிற போது எனக்கு மார்க்கம்தான் மேல் என்று தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நாம் இன்றைக்கி மார்க்கம் வேணுமா புருஷன் வேணுமான்னா, புருஷன் கூட சில விஷயங்களில் மார்க்கத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு ஒத்துழைக்கிறோம் பற்றியா, இது தவறானது. எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், மார்க்கத்தை இழக்கக்கூடாது. அபுல் ஆஸ் கணவரை விட்டு விட்டு நான் மதீனாவுக்கு போகிறேன், எனக்கு தேவை முஸ்லிமான வாழ்க்கை என்று புறப்பட்டார்கள் அல்லவா. ஜைனப் அம்மா அவருடைய ஈமான் அங்கே நமக்கு புலப்படுகிறது. இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள்களாக இருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இது போன்ற பல பெண்மணிகளிடம் நமக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குழந்தைகளோடு தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகிறப்போ போய் முதுகில் ஏறி உட்காந்துக்கும் இந்த குழந்தைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறப்போ உப்பு மூட்டையாக தொத்திக்குவாங்க. மேலே நிலை நிற்பதில் இருந்து சுஜூது வரைக்கும் இந்த குழந்தைங்க ரசூலுல்லாஹ் கூட அப்படியே சேர்ந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேர் வீட்டில் இராணுவம் மாதிரி இருப்பாங்க, குழந்தைகளை கூட தூக்காமல். அவங்கெல்லாம் இந்த வரலாறுகளை படிக்கணும். முதல்ல ஜைனப்புக்கு தான் குழந்தை பிறக்குது, மூத்த பிள்ளைக்கு. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு பேத்தி குடும்பத்துக்கு வந்தால் எப்படி குதூகலமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டால் போதும், எப்பவும் உமாமா தான் ஜைனப் அம்மாவுடைய பிள்ளை. எப்பவும் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் இருக்கும், ஹதீஜாவுடைய மடியில் இருக்கும். உமாமா வந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடே கலகலப்பாயிருச்சு. அந்த குழந்தைகள்கிட்ட அப்படி கொஞ்சுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி சில பேர் அப்படியெல்லாம் குழந்தைகளை கொஞ்சறதே இல்லை. முதல்ல அல்லாஹ் ரஹ்மத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டவர்களுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கும். ஹதீஸில் கூட இந்த கருத்து வருகிறது. குழந்தைகளை, குறிப்பாக பேர குழந்தைகளை வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எவ்வளவு தூரம் மகிழ்வோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சான்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலேயே இருப்பார்கள் அந்த குழந்தைகள். இவ்வளவு பிரியமாக
அந்த ஜைனபையும் அவருடைய பிள்ளைகளையும் வளர்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்தின் போதே எல்லா பிள்ளைகளையும் போலவே ஜைனபையும் அவர்கள் வஃபாத்தாகி பார்க்க வேண்டிய, அடக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை போல் உயர்ந்த குணம் கொண்ட, மார்க்கத்தில் பற்று கொண்ட, அல்லாஹ் ரசூலின் மீது தீரா காதல் கொண்ட, எந்த விஷயத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுகின்ற நல்ல பல ஜைனபுகளை அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.